கவின்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நியர்பை ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் சேலுக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். ஒரு 51 ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. கீழே வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் ஏரியா தான் பார்த்துருக்கோம். ஸ்விம்மிங் பூல் ரொம்ப அழகாக இருக்கும் ஏரியா. அடுத்து அங்கே கிட்ஸ் தனியாக ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்டு, பேஸ்கெட் பாலு, சின்னதாக பசங்க குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றியும் சைக்கிள் ஓட்டி வரலாம், வாக்கிங்கும் நாங்கள் வரலாம். சின்ன குழந்தைங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்கிட்ட ஊஞ்சல் சின்னதாக வந்து விளையாடுறதுக்கு இடம் இருக்குது. ஆன் ரோடே வாக்கபிள் டிஸ்டன்ஸ், வானகரத்துலேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸு. நீங்கள் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டல் வண்டி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் பக்கத்துலேயே இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. மெடிக்கல் ரிலேட்டடாக எனக்கு அடிக்கடி நான் மெடிக்கல் ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல் போவேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் நியர்பை வீடு வேணும்னு பார்க்குறவங்களாம் இது சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். நம்ம மேலே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு தனித்தனியாக கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. மேலே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். மேலே வந்து லிஃப்ட் இருக்குது, 3rd ஃப்ளோரு. இங்கே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். ஆப்போசிட் வீடு தான், 2 வீடு. நம்ம பார்க்குற வீடு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. மொத்தம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 51 ஃப்ளாட்ஸ் இருக்குது. இதில் ஸ்விம்மிங் பூலு, க்ளப் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, இந்த மாதிரி ஜிம் இதெல்லாமே இருக்குது. அது நம்ம பார்க்கலாம். கீழே நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் சவுத் ஃபேஸிங் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் டைப் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஒரு டீ குட்டில் டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டோரு. உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ஹால் கம் டைனிங்கோடு இருக்குது. உங்களுக்கு 1159 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்பு. 1159 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்பு. யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 589. கவர்ட் கார் பார்க்கிங்கோடு இருக்குது. வீடியோ டோர், காலிங் பில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நல்ல வந்து 24/7 செக்யூரிட்டி. இங்கேருந்து நீங்கள் ஜன்னல் வழியாக பார்த்தாலே அப்போலோ ஹாஸ்பிட்டல் தெரியும். ஏஜ்டு பீப்புள், உங்களோட அப்பா அம்மா யாராவது இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீடு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அவங்க வந்து கால் பண்ணாலே உடனே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி வந்து பக்கத்தில் இருக்குது. ஹால்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா டைனிங், அழகாக வந்து டைனிங் போட்டிருக்காங்க பாருங்கள். டைனிங் போட்டதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு நல்லா தெரியும். டைனிங்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா மாடுலர் கிச்சனுக்கு முன்னாடி இங்கே தனியாக ஒரு பால்கனி வந்து கவர் பண்ணி அவங்க வந்துட்டு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து அழகாக மஸ்கிட்டோ நட் போட்டு க்ளோஸ் பண்ணி பால்கனியில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி சைக்கிள் வந்து கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் 9 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். இது 9 இயர்ஸ் ஓல்டாக இருந்தாலும் நல்லா வந்து குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இவங்களும் வீடு வந்து ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. கிச்சன்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்னதாக ஒரு பூஜை ரூம், நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பூஜை ரூம் வச்சுட்டாங்க. நல்ல ஸ்டோரேஜ் கிச்சனை பொறுத்த வரைக்கும் லேடிஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நல்ல ஸ்டோரேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஏரியா கொடுத்ததில் வாஷிங் மிஷின் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ளவே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் காய போட்டுக்கலாம். ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமில் காமன், ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமு. நல்லா தாராளமான ஒரு பெரிய டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமு நல்லா ஸ்பேஸாக இருக்குது. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா நீங்கள் வந்து இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வேணும் அப்படின்னா இந்த வால் வந்து உடச்சிட்டு ஜாக் அண்ட் ஜீல் பாத்ரூம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே எனக்கு காமன் போதும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் இருக்கிறத எக்ஸிட்டிங் கண்டிஷனில் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட்டில் போடுறதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சின்ன பால்கனியும் இருக்குது. இந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வியூ இருக்கும். இப்போ உங்களோட குழந்தைங்க வந்து குளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் வியூ வந்து க்ளியராக இருக்கும். சின்ன பார்க் நம்ம கீழே பார்த்து தான் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அது. அவ்வளோதான். சுற்றி வீடுகள். இந்த பெட்ரூம்லேருந்து உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா வீட்டிலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது செகண்ட் பெட்ரூம். இதில் நீங்கள் கட்டில் போடுறதுக்கப்புறம் நல்லா தாராளமாக ஸ்பேஸ் இருக்கும். இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்து. நல்லா வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு பால்கனி. நல்லா இவங்க வந்து டோர் எல்லாமே மஸ்கிட்டோ நட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த டோர் தெரியும் உங்களுக்கு. ஒரு பூச்சி, கொசு எதுவுமே உள்ளே வராது. அந்தளவுக்கு அழகாக வந்து
க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு பால்கனி. இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டன் ஏரியா, அந்த இதுலேருந்து கார்டன் ஏரியா உள்ள குருவிலாம் வருது பாருங்கள், நல்லா அழகாக வந்து உட்காந்துட்டு போகுது. புறா வந்து வரல, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும். பெருசாக வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், புறா எச்சம் எதுவுமே கிடையாதுங்க. அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, ப்ரைஸ் பார்த்துக்கு வருவோம். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.7 பைசா, 2 ரூபா 70 பைசா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறாங்க. நியர்லி வந்து 3200 மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வரும். மெயின்டெனன்ஸ் 3200. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணால் நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.